என்ன பிரச்சனைமா நடந்துச்சு? எதனால இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு? இங்க என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் வந்து இது எங்க தமிழ்நாடு டீமுக்கும் ஆப்போனன்ட் வந்து இங்க பஞ்சாப்ல உள்ள இந்த டீமுக்கும் வந்து நடந்துச்சு மேட்ச். அதுல வந்து நம்ம டீமுக்குள்ள வந்து ரைடு போகக்குள்ள அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. உள்ள ரைடு விளையாடக்குள்ள அடிச்சாங்க. அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க, நம்ம தமிழ்நாடு டீமோட கோச் அவர் அக்கா இருக்காங்க, அவங்க போய் வந்து அடிச்சாங்க நம்ம பிள்ளைங்களை அடிச்ச உடனே. இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த பிரச்சனை போச்சு. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அந்த டீம் மதர் தெரேசா யூனிவர்சிட்டியோட டீம் கோச்சை வந்து தனியா கூட்டு போய் ரூம் உள்ள வச்சு அடிச்சாங்க. அதை நாங்க கூட்டு போகும்போதே பார்க்கக்குள்ளதான் நாங்க வந்து எல்லாருமே நம்ம தமிழ்நாடு டீம் பிள்ளைங்க 3 டீம் போயிருந்தோம் இங்க இருந்து. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே போய் அதை அவங்கள கூப்பிடுறதுக்காக தான் வந்து போனோம். அப்போ வந்து அந்த கமிட்டில இருக்கவங்க எல்லாருமே எங்களை வந்து அடிச்சு, சேரை வச்சு தலையில அடிச்சு, சேரெல்லாம் உடைச்சு எங்களை எல்லாருமே தள்ளி விட்டு, ஒரு பிள்ளையெல்லாம் ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. கீழே தள்ளி விட்டு அந்த பிள்ளைக்கு வந்து முட்டி பிறண்டுடுச்சு. என்னையும் கீழே தள்ளி விட்டு தலையில அடிச்சு, எல்லாருமே வந்து ஜென்ஸ் தான், ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணி, இப்ப வந்து நாங்க வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நாங்க சாப்பிடல. எங்களை வந்து வெளியே விடாம இப்ப வந்து கதவு பூட்டி வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருந்து இங்க மேட்ச் நடக்கிற இடத்துல இருந்து எங்க அகாமடேஷன் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். இங்க இருந்து நாங்க எப்படி போறதுன்னு தெரியல. அங்க இருந்து நாங்க வந்து திரும்ப அங்க அகாமடேஷன்ல இருந்து எங்களை வரக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் அவங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப நாங்க எப்படி போறது, என்ன எதுவுமே தெரியல. எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம நாங்க இருக்கோம். இப்ப வந்து அந்த சாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அந்த சாரு இன்னும் இங்க வரல. விசாரணைக்காண்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. புரியல? விசாரணைக்காண்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காரர் கோச்சியா இல்ல அடிச்ச கோச்சியா? அவங்க வந்து 3 யூனிவர்சிட்டி வந்திருந்தது இல்லையா, அந்த டீம் விளையாண்டாங்கல்ல, அவங்க கோச். ஓகே. அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கோச்சை தான் வந்து ரூம்ல கூட்டிட்டு போய் அடிச்சாங்க. ஓகே ஓகே. இப்ப ஆக்சுவலா என்னதுன்னா, இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மயங்கிய நிலையில ஒரு வீடியோ வந்துச்சு. ஆமா, அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே தள்ளி விட்டு அவங்களுக்கு கால் பிறண்டு ரொம்ப வலியில அழுதுட்டே இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியல. ஏன்னா ஃபுல்லா அவங்க அந்த வெளியே வர இடத்துலதான் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்கள கூட்டிட்டு வர முடியாது. அப்புறம் வெளியே வரக்குள்ள வந்து அவங்களுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்தாங்க. அப்புறம் தான் வந்து கூட்டிட்டு வந்தோம் வெளியே அவங்கள. ஓகே ஓகே. இப்ப அவங்க என்ன சேஃபா இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா இருக்காங்களா? எங்கேயுமே ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயுமே விடல. ஹாஸ்பிட்டலுக்கும் போல, யாருமே போல. கேட் வந்து பூட்டி வச்சிருக்காங்க எங்களுக்கு. இப்போ அந்த அடிப்பட்ட பொண்ணும் ஹாஸ்டலுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமா, இங்கேதான் இருக்காங்க. இப்போ ஓகே அவங்க. அப்படியா? சரிங்கம்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.